So hello guys, assalamu alaikum, welcome to Souls of Mehandi channel. So actually class 2 oda video clippings வந்து delete ஆயிடுச்சு. பாதி clippings இருக்கு, பாதி வந்து delete ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த கிளாஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு again once எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இது தான் எடுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கு ப்ராபப்ளி இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் கண்டினியூ ஆகும். இந்த பேஜில் இருக்கும், ஓகேங்களா? இது இந்த ஹோம்ஒர்க் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டினியூவேஷனாக தெரியும். இப்போ வந்து இந்த இவ்வளோ தூரம் நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் வந்து டெலீட் ஆனதுனால அகெயின் நான் இந்த கிளிப்பிங்ஸை வந்து நியூவாக போடுறேன். போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இந்த பேஜ்லேருந்து கனெக்டிவிட்டியோடு வந்துடும், ஓகேங்களா? ஏன்னா இது வரைக்கும் எடுத்த கிளிப்பிங்ஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இதிலேருந்து எடுத்தது வந்து இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஓல்டு ஓல்டு மீன்ஸ் நான் முன்னாடியே எடுத்து வச்ச கிளாஸ்லேருந்து அப்படி வந்துடும். இது மட்டும் உங்களுக்கு இப்போ நான் வந்து எடுக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், கிளாஸ் 2ல் வந்து ஹம்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹம்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான எலமெண்ட் இன் மெஹந்தி, ஓகேங்களா? ஸோ ஹம்ஸ் போட தெரியாமல் நம்மளால் மெஹந்தி போடவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதில் மேலே ரொம்ப கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு சின்ன லைன் போட்டு இப்படி எண்ணு போடுறேன், ஓகேங்களா? எண்ணுன்னு சொல்லலாம். சிலர் வந்து ஃப்ளவருக்கு மேலே நம்ம ஒரு பெட்டல்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரியும் இது போடலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஹம்ஸ். இது வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் ஃபினிஷ் பண்ணுங்கள் நீங்கள். அண்ட் 1 2 3 4 5 5 முறை இதை பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ சின்னதாக நீங்கள் பண்ணக்கூடாது, பெருசாக இருக்கணும், பிகாஸ் இதுதான் உங்களோட ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட். இப்போது சேம் ஹம்ஸ்க்கு நம்ம என்ன செய்கிறோன்னா சின்னதாக போட போகிறோம், சரிங்களா? ஸ்மால் ஹம்ஸ். இதை விட குட்டியும் இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு பெட்டல் ஒரு எண் போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க. சேம் இதுவும் 5 தடவை நீங்கள் செய்யணும். கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும் எனக்கு. தேர்ட் வந்து இதை விட நீங்கள் குட்டி, இதை விட குட்டிக்கு கொஞ்சம் இன்னுமே லைன் வந்து சின்ன. இந்த குட்டி எதில் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா கிரிட்ஸுக்குள்ளே, அதாவது ஹேண்ட்ஸில் நம்ம போடுற இந்தியன் டிசைன்ஸ் ஆர் அரபிக் டிசைன் எல்லா டிசைனுக்குமே இந்த ஹம்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ ஹம்ஸ் இல்லாமல் மெஹந்தி டிசைன் போடுறது ரொம்ப கஷ்டம். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போடுற மாதிரி வரும் ஹேண்ட்ஸில் போடும்போது. இப்போ நான் வந்து வீடியோக்காக ஸ்லோவாக போடுறேன். நெக்ஸ்ட் ஃபோர்த்து டெக்னிக் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் அகலமாக இருக்கும் ஹம்ஸே, கொஞ்சம் இந்த மாதிரி. இந்த மாதிரி. ஓகே, வீடியோவில் தெரியலையா? ஓகே, ஸோ பாருங்கள், அகெயின் போடுறேன். ஸோ கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அகலமாகவும் உயரமாகவும் இருக்கும். 2 ஹம்ஸ் போடுற இடத்துல ஒரு ஹம்ஸ் போடுவோம் நம்ம, ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஹம்ஸ் ப்ராக்டிஸ். அடுத்தது வந்து இப்போ பாக்ஸ் போட போகிறோம், அதாவது லைனில் வந்து டிசைன் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4 லைன் ஸ்லாண்டிங் லைன் மாதிரி போட்டுக்கும், சாரி. ஸோ ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அதில் நீங்கள் மேலே வெர்டிக்கல் லைன் வந்து போட போகிறீங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டிப்பு வந்து சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போது ஹரிசாண்டல் லைன் போடும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு லைட்டாக பேப்பர் டச் ஆனால் நோ ப்ராப்ளம்.
ரொம்ப எனக்கு மெஹந்தியே போட வர மாட்டேங்குது மேம், ரொம்ப இப்படி கை ஷேக் ஆகுது அப்படிங்கிறவங்க வந்து லைட்டாக இந்த மாதிரி பேப்பரை டச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 80% வந்து மெஹந்தி வந்து போட வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹரிசாண்டல் லைனை வந்து இப்படி கை கொஞ்சம் ஆடாமல் லைட்டாக பேப்பரில் இப்படி டச் ஆகி போட்டுருவீங்க. ஆனால் இந்த வெர்டிக்கல் லைனை நீங்கள் எப்படி போடணும்னா இந்த மாதிரி டச் ஆகாமல் போடணும். இப்படி டச் ஆச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ ஸ்மச் ஆகுதுன்னு. பேப்பரில் வேண்டாம், இந்த பேப்பரில் வந்து இந்த லைன் வந்து டச் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மச் ஏற்படும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் மெஹந்தி இருக்கு இல்லையா, மெஹந்தியை வந்து கொஞ்சம் இப்படி லிஃப்ட் பண்ணி தான் போடுற மாதிரி வரும். எப்போவுமே ஒரு லைனுக்கு மேலே ஒரு லைன் போடும்போது மெஹந்தியை இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு போடுங்க. லைனுக்கு மேலே இப்படி டச் பண்ணக்கூடாது. இப்படி டச் ஆனால் தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு டின்ட்டோட ஒரு ரொம்ப ஸ்மச் ஆகி நல்லா இல்லாமல் போயிடும். சரிங்களா? இதையும் நீங்கள் 5 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இப்போது ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைனுக்கு இப்போ நான் பேப்பர் லைட்டான டச் கொடுத்து போடுறேன். ஆனால் இப்போ இந்த சைடு நான் போடும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், பேப்பரை வந்து டச் பண்ணாமல் போடுவேன். சரிங்களா? இந்த சைடு போடும்போது பேப்பரில் வந்து டச் ஆகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி விடுது இல்லையா, இந்த மாதிரி விடும்போது அகைன் மேலே ஒரு கோட்டிங் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மெஹந்தி வந்து ஃப்ளோவை பொறுத்து. இப்போ இது வந்து கடையில் வாங்கின மெஹந்திங்கிறதுனால ஃப்ளோ இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஃப்ளோ இருக்காது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வாட்டி போட்டுட்டு இந்த மாதிரி கேப் வரும்போது அகைன் ஒன்றும் இல்லை, மேலே வந்து இப்படி போட்டிங்கன்னா அது வந்து சேர்ந்துடும். ஸோ இதையும் ஒரு 5 டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து டாட்ஸு. ஸோ டாட்ஸ் எப்படின்னு பாருங்கள். டாட்ஸில் வந்து நிறைய விதமான டாட்ஸ் இருக்குது. அண்ட் இது அரபிக், இந்தியன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டாட்ஸில் ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்படி ஒரு சின்ன புள்ளி வைக்கிறேன். இது வந்து ப்ரெஷர் எங்கே இருக்கணும்னா டாட்டுக்கு இந்த தம்மு தான் உங்களோட ப்ரெஷரே. இந்த தம்மை வச்சு தான் இந்த ஃபுல் டாட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே வரும், இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இடம் தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரெஷர்ஸை வந்து கூட்டணும். சரியா? அது கொஞ்சம் சர்க்கிளாகவும் இருக்கணும் உங்களோட டாட். அதாவது சும்மா இப்படி 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 இப்படிலாம் அமுக்குனீங்கன்னா அது சர்க்கிளாக இருக்காது. ஒரே இடத்துல வச்சு ப்ரெஷரை கை ஆட்டாமல் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகும். இப்போ நான் கையை ஆட்டிகிட்டே போட்டேன்னா இந்த ஒரு சர்க்கிள் வராது. அதுவே நான் கை ஆட்டாமல் ஒரே இடத்துல என் ப்ரெஷரை கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து அட்மோஸ்ட் வந்து இவ்வளோ பெரிய டாட் கொடுப்பாங்க. இந்த டாட்ஸ் வந்து இது வரைக்கும் இருக்க டாட்ஸ் வந்து நம்ம கிரிட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மேலே இதை விட கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மண்டேலா டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை விட இப்படி பெருசாக போடும்போது கொஞ்சம் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டாட் இன்னுமே பெருசாக உங்களுக்கு வரும். ஸோ இதுவுமே நீங்கள் 5 டைம்ஸ் எனக்கு லைனாக போட்டிருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம பார்த்த பாக்ஸஸையும் டாட்டையும் வச்சு மர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ஒரு 5 லைன் கிட்ட போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ போட்டதுக்கு அப்புறமேட்டு அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஹோம்ஒர்க் வீடியோ வந்து மஸ்ட்டு.
அது நீங்கள் வந்து எனக்கு போட்டு அனுப்பணும். இப்போ நான் போடுறது எல்லாமே ப்ராக்டிஸ் வீடியோ. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைடில் ஹோம்ஒர்க் வீடியோன்னு நான் காட்டுவேன். அது எவ்ரி கிளாஸஸ்க்கு நீங்கள் 40 to 50 செகண்ட்ஸ் எனக்கு போட்டு அனுப்பணும். அது ஏங்கிற ரீசன் வந்து உங்களுக்கு லேட்டர் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு டைமண்ட் ஷேப் வந்து போடுறோம். தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஸ்கொயர், இந்த ஸ்கொயருக்குள்ளே ஒரு ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இந்த லைனை வச்சே பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ இது ஓவரால் வெறும் லைன் தான், பட் இந்த லைனுக்குள்ளே நம்ம லைனை வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி லைனுக்குள்ளே லைன் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணி எனக்கு போடணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் பாக்ஸுமே நீங்கள் வந்து பண்ணணும். அண்ட் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருந்தால் தான் அந்த ஒயிட் கலர் வந்து தெரியும். ஸ்மஜார மாதிரி போடக்கூடாது. எப்படி போடக்கூடாதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ஒரு லைன் போடுறேன்னா அதுக்கு மேலேயே இப்படி ஒட்டிட்டு கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி போடக்கூடாது. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் போடணும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஃபுல்லி. ஓகேவா? ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன்னா என் வீடியோவோட டியூரேஷன் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க. இது வந்து 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டைம்ஸ் எனக்கு பண்ணணும். அடுத்து என்னென்னா, இப்போ வந்து சின்ன சின்ன பாக்ஸஸாக நான் வந்து உங்களுக்கு சேர்த்துட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செஸ் மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளிப்பிங் உங்களுக்கு அடுத்து வர வீடியோலையும் வரும். ஸோ அதை பாருங்கள். ஸோ இது வந்து செஸ் மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த டாட்டை தூக்கி இந்த நடுவில் வந்து வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு இந்தியன் டிசைன்னு சொல்லலாம். எப்போவுமே இந்தியன் டிசைன்ஸில் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுறது இருக்கும். ஸோ இதில் டாட் நான் வந்து மீடியமான டாட் வைக்கிறேன். ரொம்பவும் சின்னதாக வைக்கக்கூடாது, ரொம்பவும் பெருசாக இருக்காதுங்க. மீடியம் சைஸில் டாட் வைக்கிறேன். இதை நீங்கள் 2 வாட்டி பண்ணணும். அண்ட் வித்தவுட் டாட்டில் வந்து 2 வாட்டி, டாட் வச்சு 2 வாட்டி, டாட் இல்லாமல் 2 வாட்டி. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இன்னும் ஒரு டிசைன் சொல்கிறேன். அடுத்தது வந்து இப்போ இது கொஞ்சம் சின்னதாகவே போடுங்க. லைன்ஸு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து குட்டியாக போட்டுட்டு நான் வீடியோவில் ஃபில் பண்ணாமல் இருக்கேன்ட்டு நீங்களும் ஃபில் பண்ணாமல் எனக்கு அனுப்பக்கூடாது. அப்போ நான் அதை வந்து ராங்குன்னு போட்டுருவேன். ஸோ இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டுட்டு இதில் குட்டி குட்டியாக சென்டரில் டாட் வைக்கிறோம். சரிங்களா? சென்டரில் பார்த்து அழகாக டாட் வச்சு இந்த பாக்ஸ் டிசைனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கிட்டது இந்த லைன்ஸ் தான். இந்த லைன்ஸை வச்சு எப்படி பாக்ஸ் போடுறது கற்றுக்கிட்டோம். அந்த லைனுக்குள்ளே லைன் வச்சு எப்படி பாக்ஸ் போடுறது கற்றுக்கிட்டோம். அப்புறம் டாட்ஸுக்குள்ளே பாக்ஸ்க்குள்ளே எப்படி டாட்ஸ் போடுறதுன்னு கற்றுக்கிட்டோம். அப்புறம் பாக்ஸ்க்குள்ளே ஃபில் பண்ணி டாட் எப்படி வைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம். ஸோ நம்ம கற்றுக்கிட்ட ஒரு சின்ன டிசைனை வச்சு இவ்வளோ டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நம்ம கற்றுக்கிட்டது வெறும் லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் தான். ஆனால் அதை வச்சே மல்டிபிள் டிசைன்ஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்படி நடுவில் வைக்கணுமே தவிர இங்கே ஓரத்துலையோ இந்த ஓரத்துலையோ இப்படியோ அப்படி வச்சு அனுப்பக்கூடாது. ஸோ இதுவும் 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஹம்ஸ் 5 டைம்ஸ், 4 விதமான ஹம்ஸ். இந்த கிரிட் வந்து ஒரு 3 டைம்ஸ், இந்த டாட்ஸ் வந்து 5 டைம்ஸ், இந்த பாக்ஸ் வந்து 2 டைம்ஸ், அண்ட் இந்த டாட் வச்ச பாக்ஸும் 2 டைம்ஸ், டாட் இல்லாமல் ஃபில் பண்ணது வந்து 2 டைம்ஸ், அண்ட் இந்த டாட் ஒன்லி டாட் வச்சது 2 டைம்ஸ். ஓகேங்களா?
இப்போ அடுத்த ஒரு கிளிப்பிங் வரும், அதில் ஹோம்ஒர்க் எப்படி இருக்குது பண்ணணும்னு வரும், அதையும் சேர்த்து பாருங்கள். பண்ணதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் இதுதான் நீங்கள் வந்து எனக்கு வீடியோவாக அனுப்பணும். சரிங்களா? இது வந்து வீடியோ அனுப்ப தேவையில்லை. 3 தடவை போடுறது, 5 தடவை போடுறது, 5 தடவை டாட் போடுறது, இந்த ப்ராக்டிஸ் ஹோம்ஒர்க் கிடையாது. நான் ஹோம்ஒர்க்குன்னு தனியாக இங்கே உங்களுக்கு வரைகிறது மட்டும்தான் ஹோம்ஒர்க். அது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். சரிங்களா? இந்த ஹோம்ஒர்க்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு லைன் போட்டு மீடியம் ஹம்ஸ், ஓகேயா, மீடியம் ஹம்ஸை போட்டு காட்டுவீங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து போட்டு காட்டுவீங்க. அப்புறம் ஸ்மால், அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட பெருசு, இந்த மாதிரி டாட்ஸை போட்டு காட்டுவீங்க. அடுத்து வந்து பாக்ஸஸை இப்படி ஃபில் பண்ணி அதில் இந்த மாதிரி டாட்ஸ் போட்டு காட்டுவீங்க. சரியா? அதுக்கு அடுத்தது வந்து வெறும் இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன். ஹோம்ஒர்க் வீடியோ வந்து கம்பல்சரி எனக்கு மஸ்ட் இந்த மாதிரி வேணும். ஏன் நான் இந்த மாதிரி ஹோம்ஒர்க் வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது நீங்கள் பொறுமையாக போட்டிருப்பீங்க, ஆனால் இது போடையில் உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பீட் வந்துருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லைனே போடாமல் கூட சில பேருக்கு வந்துடும். ஸோ அதனால இந்த 5ஐயும் ஹோம்ஒர்க்காக நீங்கள் பண்ணணும். இது வந்து கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு எப்போவுமே ப்ராக்டிஸ் ப்ளஸ் ஹோம்ஒர்க் வந்து இருக்கும். ஓகேயா? ஸோ ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம போடுவோம். இது ப்ராக்டிஸு, இது ஹோம்ஒர்க். ஓகேயா? ஆனால் ஹோம்ஒர்க் பண்ணும்போது இந்த பேஜை பார்க்காம போட ட்ரை பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு வந்து அது மனசில் நல்லா நின்றுக்கும். ஹம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹம்ஸ் பார்க்காம போட ட்ரை பண்ணுங்கள். ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு பார்க்காம போட ட்ரை பண்ணுங்கள். டாட்ஸ் பார்க்காம போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் பார்க்காம போட ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லாவே மெமரியில் வந்து ஏறிடும். ஓகேயா? ஸோ வெறும் நான் சொல்கிற ஹோம்ஒர்க் தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 இது நான் மாதிரி போட்டுட்டு 6 7 8 உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு இது பேசிக்காக இருக்கிறதுனால நான் சொல்கிறதே போடுங்க. கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் நான் வந்து ஹோம்ஒர்க் சொல்லிவிட்டு ஒரு இந்த மாதிரி 3 டாட் வந்து 3 லைன் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதில் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி நான் சொல்லிடுவேன். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா?